ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2011 ஒரு ஹிந்தி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன 404 எரர் நாட் ஃபவுண்ட். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பேய், ஆவி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரூம். அந்த ரூம்ல அப்படி எதுவுமே கிடையாதுங்க, நான் போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் தங்குற நம்ம படத்துடைய கதாநாயகன். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு அபிமன்யு. இவரு ரொம்ப போல்டான ஒரு தைரியமான பையன். ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் போய் அப்பதான் ஜாயின் பண்றாரு. அந்த மெடிக்கல் காலேஜ்லயே டாக்டர் அனிருத் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்ல மெத்த படிச்ச ஒரு மேதாவி. அவர் எந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன விஷயத்த அவர்கிட்ட சொன்னாலும் சரி, சார் இது சயின்டிபிக்கலி ப்ரூவனா, சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சா மட்டும்தான் அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னே நான் நம்புவேன், இல்லாட்டினா நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர். இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல ஒரு குறிப்பிட்ட ரூம் நம்பர் 404. இந்த ரூம்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி தங்கி இருந்த இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள வந்து ஜாயின் பண்ண ஒரு பையன், அவன் பேர் கௌரவ். அந்த பையன் அதே ரூம்லயே ராக்கிங் கொடுமை தாங்காம கடைசியில அங்க இருக்க ஃபேன்லயே தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிடலாம். இதன் காரணமாக அந்த ரூமை 3 வருஷமா அவங்க பூட்டிடுறாங்க. பூட்டியே பாலடைஞ்ச ரூம் மாதிரி இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, அந்த கௌரவ் பையனுடைய அந்த ஆன்மா, பேய் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு, தயவு செஞ்சு யாரும் அந்த ரூமை டச் கூட பண்ணிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பயமுறுத்தியே வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவான அபிமன்யும் அதே ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல தான் போய் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும்போது அலாட் பண்றாங்க. அங்கதான் அவர் தங்கி இருக்காரு. எப்பயுமே மெடிக்கல் காலேஜை பொறுத்த அளவுக்கு அந்த ஸ்டார்டிங்ல புதுசா வர்ற பசங்க, ஃபைனல் இயர் பசங்க எல்லாம் ரேக் பண்றது எல்லா காலேஜிலும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த படத்துல ஹீரோவுக்கு இந்த ரேக்கிங்கிற விஷயமே எல்லை மீறி போக, இவ்வளவு நாளா யாரு கூட எந்த ரூம்ல அவர் தங்கி இருந்தாரோ அந்த ரூம்ல அவரால் தங்க முடியாத நிலைமை. நான் வேற ரூமுக்கு வெக்கேட் பண்ணி ஆகணுங்கிற நிலைமையில் இருக்காரு அவரு. ஆனா அந்த 404 தவிர வேற எந்த ரூமுமே அந்த ஹாஸ்டல் அவைலபிள் கிடையாது அலோகேட் பண்றதுக்கு. ஹீரோட்ட கேட்டா, நீங்க அந்த 404 ஓபன் பண்ணி விடுங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் தாராளமா அங்கேயே தங்கிக்கிறேன், எனக்கு இந்த ஆவி பெயரெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு. இத ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி, ஆமாங்க அந்த பையனுக்கு ரூமை கொடுங்க, அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தைரியமாக பேசுற ஒரே நபர் யாரு, ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா நம்மளுடைய ப்ரொஃபசர் அனிருத் மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், சயின்டிபிக்கலி இதுவரைக்கும் பேய் இருக்குது, ஆவி இருக்குதுன்னு யாருமே ப்ரூவ் பண்ணல. நீங்க தேவையில்லாம ஏதோ வதந்தியை நம்பிக்கிட்டு தேவையில்லாம சின்ன சின்ன ரூமர்ஸை பிலீவ் பண்ணி இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க, அந்த பையனுக்கு அந்த ரூம் அலாட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதன் காரணமாக நம்மளுடைய ஹீரோவுக்கு அந்த ரூம் அலோகேட் பண்ணப்படுது. இதற்கப்புறம் அந்த ரூம்ல இவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த டாக்டர் அனிருத் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபசர் ரோல் ஒண்ணு இருக்குல்ல, அதை ஏற்ற நடிச்ச நிஷிகாந்த் கமன்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. எதையும் ரொம்ப மிகைப்படுத்தி நடிக்காம ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருப்பாரு அவர். அதே மாதிரியே ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. ஆக்சுவலி சவிதா சிங் அப்படிங்கிற ஒரு லேடி தான் அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அழகான ஒரு லைட்டிங். அதுவும் படத்துல நிறைய நைட் எஃபெக்ட்ஸ் ஷாட், ஃபுல்லா நைட்ல ஹாஸ்டல் நடக்கிற மாதிரி சில பல சம்பவங்கள், கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவில் நடக்கிற மாதிரி சில பல சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஒரு சாஃப்ட் லைட்ஸ்ல அருமையா பண்ணியிருந்தாங்க அவங்க. மூணாவது விஷயம் இந்த படத்துடைய மியூசிக். வெறும் பிஜிஎம் மட்டும்தான், இந்த படத்துல பாட்டே போடல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஒரு கதைக்களம் கொஞ்சம் ஒரு ஸ்பீடா ஏதோ ஒரு சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்க தருணத்துல இவங்க தேவையில்லாம 2-3 பாட்டை உள்ள வச்சு அதை தேவையில்லாம நிறுத்தாம கதைக்களம் போற ஃப்ளோல அழகா அப்படியே போட்டோம், இருக்கிற ஆர்வத்தை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எந்த சாங்ஸுமே வைக்காம இவங்க விட்டதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் கொஞ்சம் ஒரு மெலோட்ராமா மாதிரி காலேஜுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறனால, இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கடைசியில படமே முடிஞ்சு என் கிரெடிட் போற வரைக்கும் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க இந்த படம் எந்த அளவுக்கு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உண்மையாக அந்த படத்தை என்ன சொல்ல வந்தாங்கிற அந்த விஷயமே ரிவீல் ஆகும். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக நீங்க ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.
ஆனா அது ஒரு யூடியூப் லிங்க் தான், நீங்க படத்தை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆனா இதுக்கான சப்டைட்டில் நீங்க MX பிளேயர்ல போய் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த படத்தோடைய பேரு 404 எரர் நாட் ஃபவுண்ட். ஆனா நீங்க 404 எரர் நாட் ஃபவுண்ட்னு போட்டீங்கன்னா அங்க எதுவுமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது சப்டைட்டில். வெறும் எரர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சப்டைட்டில் லிஸ்ட் அவுட்டே ஆகும். நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நீங்க அப்படியே சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணா கூடவே அதுல உங்களுக்கு சப்டைட்டில் கரெக்டா சிங்க் ஆகாது. எந்த செகண்ட்ல அந்த சிங்கர்னேஷன் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்டைட்டில் கிளியரா வருங்கிறத நான் ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன். அதை பார்த்துக்கங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமா பொழுது போகல அப்படின்னா நீங்க தாராளமாக பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு நல்ல படம் தான் இது. இந்த படத்துக்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். Bye.